குறிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த கண்ணியம் மிகுந்த நாட்டிலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. இஸ்லாமும் முஸ்லிம்களும் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். قال تعالى إن الدين عند الله الإسلام. அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம், அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் ஒன்றுதான். وَمَنْ يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ هُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. யார் இஸ்லாம் அல்லாத வேறு வழிகளை தங்களுடைய வாழ்க்கைக்கு தேடிக்கொள்கின்றார்களோ, தங்களின் வாழ்க்கையின் மார்க்கமாக மதமாக வழியாக ஆக்குகின்றார்களோ, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதை அங்கீகரிக்க மாட்டான். وَهُوَ فِي الْآخِرَةِ நாளை மறுமையிலே அவர்கள் நஷ்டவாளிகளில் ஒருவராக மாறிவிடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் எமக்கு இந்த இஸ்லாமை கொண்டு கண்ணியத்தை கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் எமக்கு இந்த இஸ்லாமை கொண்டு மதிப்பை கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் எமக்கு இந்த இஸ்லாமை கொண்டு ஒழுக்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் எமக்கு இந்த இஸ்லாமை கொண்டு அல்லாஹ் எமக்கு நேர்மையை கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனுடைய சூரத்துல் ஹுஜராத்திலே 17வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், யமுன்னூன அலைக அன் அஸ்லமு குல் லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும் பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான். நபியே, இந்த மக்களுக்கு நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள், அவர்கள் ஏதோ எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் ஏதோ நினைத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் இஸ்லாமை ஏற்ற காரணத்தால் உமக்கும் அல்லாவிற்கும் அவர்கள் உதவி செய்ததாக, உமக்கும் அல்லாவிற்கும் அவர்கள் உபகாரம் செய்ததாக, அல்லாஹ்வுடைய தீனுக்கு அரணாக இருப்பதாக தங்களை உபகாரம் செய்யக்கூடியவர்களாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நபியை தெளிவாக அவர்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள், குல்லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும், உங்களுடைய இஸ்லாமால், உங்களுடைய லா இலாஹ இல்லல்லாஹுவால், உங்களுடைய முஹம்மது ரசூலுல்லாஹுவால் எமக்கு அல்லாஹ் அவனையும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் சேர்த்து சொல்லுகின்றான். எமக்கு இவர்கள் இஸ்லாமை ஏற்ற காரணத்தால், நாம் இஸ்லாமை ஏற்ற காரணத்தால் எமக்கு எந்த உபகாரத்தையும் இவர்கள் செய்யவில்லை. ஆனால் பலில்லாஹு யமுன்னு அலைக்கும், அல்லாஹ் தான் உங்களுக்கு உபகாரம் செய்திருக்கின்றான். அன் ஹதாக்கும் லில் ஈமான், இந்த ஈமானை கொடுத்து, இந்த இஸ்லாமை கொடுத்து, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொடுத்து அல்லாஹ் தான் உங்களுக்கு உதவி செய்திருக்கின்றான். அல்லாஹ் தான் உங்களுக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கின்றான். உங்களால் இந்த இஸ்லாமிற்கு எந்த கண்ணியமும் இல்லை, உங்களால் இந்த இஸ்லாமிற்கு எந்த உயர்வும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தீனை அல்லாஹ் உயர்த்துவான். உங்களை கொண்டு அல்லாஹ்விற்கு எந்த பலனும் இல்லை என்பதை நபியே நீங்கள் தெளிவாக சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவிக்கின்றான். அல் இஸ்லாம், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பிய நபிமார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பிய ரசூல்மார்கள், அவர்களுடைய மார்க்கம் இஸ்லாம். நபி நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பிய அத்துணை நபிமார்கள் ரசூல்மார்களுடைய மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி நூஹ் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்களுடைய வார்த்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். வ உமிருது அன் அகூன மினல் முஸ்லிமீன், சொன்னார்கள், நான் ஏவப்பட்டிருக்கின்றேன் முஸ்லிம்களில் ஒருவனாக நான் மாறுவதற்கு. இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் செய்த துஆவை அல்லாஹ் சொல்லுகின்றான். காபாவுடைய பணியை முடிக்கும் பொழுது, ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக், யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய மகனான இஸ்மாயிலையும் நீ முஸ்லிமாக ஆக்கு என்று இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், அம் குன்தும் ஷுஹதா இத் ஹபர யாக்கூப் அல் மௌத் இத் கால லிபனீஹி மா தஅபுதூன மின் பஅதி
قالوا نعبد إلهك وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق إلها واحدا ونحن له مسلمون. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மரண படுக்கை அல்லாஹ் நினைவு கூறுகின்றான். அவர்களுடைய மரணத்தில் நீங்கள் சாட்சியாளராக இருந்தீர்களா, அதிலே நீங்கள் இருந்தீர்களா என்று யூதர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான். அவர்கள் தன்னுடைய மகனிடத்திலே கேட்டார்கள், எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள், எனக்கு பிறகு யாரை ரப்பாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படுவீர்கள்? அவர்களுடைய பிள்ளைகள் சொன்னார்கள், எங்களுடைய தந்தையே, நாங்கள் இப்ராஹிமின் இறைவனை, இஸ்மாயிலின் இறைவனை, இஸ்ஹாக்கின் இறைவனை, ஒரே இறைவனாகிய அவனைத்தான் நாங்கள் வணங்குவோம், நாங்கள் முஸ்லிம்களில் ஒருவனாகத்தான் இருப்போம் என்று யாக்கூப் அவர்களுடைய பிள்ளைகள் சொன்னார்கள். இஸ்லாம் தீனு மூசா, மூசா அவர்களுடைய மார்க்கம் இஸ்லாம். மூசா அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். வகால மூசா யா கௌமி இன் குன்தும் ஆமன்தும் பில்லாஹ் ஃபஅலைஹி தவக்கலு இன் குன்தும் முஸ்லிமீன். மூசா அவர்கள் தங்களுடைய சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வை நீங்கள் ஈமான் கொண்டிருந்தால், அல்லாஹ்வை நம்பிய முஸ்லிம்களாக நீங்கள் இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வை சார்ந்திருங்கள். இஸ்லாம் ஈசா அவர்களுடைய மார்க்கம் இஸ்லாம். فلما أحس عيسى منهم الكفر قال من أنصاري إلى الله قال الحواريون نحن أنصار الله آمنا بالله واشهد بأننا مسلمون. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களை மக்கள் மறுத்த பொழுது அழைத்தார்கள், யார் அல்லாஹ்விற்கு உதவியாளர்கள், அல்லாஹ்விற்கு யார் உதவி செய்பவர்கள்? அப்போது ஹவாரியீன்கள் சொன்னார்கள், நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வின் உதவியாளர்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கின்றோம், நீங்கள் சாட்சியாக இருங்கள், நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பிய அத்துணை நபிமார்கள், அத்துணை ரசூல்மார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் இஸ்லாமில் தான் அனுப்பினான். அது போன்றுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அனுப்பப்பட்ட இந்த சமூகத்தின் அருட்கொடையாகிய, உலகத்தின் அருட்கொடையாகிய அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை அனுப்பிய, ரசூல்மார்களை அனுப்பிய அந்த தீனில் தான் அல்லாஹ் அனுப்பினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. நபியே, இன்றைய தினம் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பூரணமாக்குகின்றான். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, தன்னுடைய அருளை அல்லாஹ் முழுமைப்படுத்துகின்றான். வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கமாக, அவனுடைய தீனாக, அவனுடைய வழியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாமை எடுத்துக்கொள்கிறான், பொருந்திக் கொள்கின்றான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, நபிமார்களை அனுப்பிய இஸ்லாமில், ரசூல்மார்களை அனுப்பிய இஸ்லாமில், அல்லாஹ் தான் விரும்பியவர்களை நேர்வழி கொடுக்கின்ற இந்த இஸ்லாமில் அல்லாஹ் எமக்கும் முஸ்லிம்களாக வாழ்வதற்கு நன்றி கொடுத்தானே, எமக்கும் முஸ்லிம்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் உதவி செய்தானே, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள் இந்த நேரத்திலே. ஆனால் மறுபடியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வசனத்தை நான் சொல்லுகின்றேன். யமுன்னூன அலைக்கும் அன் அஸ்லமு, நாம் எண்ணிக்கொள்ள வேண்டாம் இந்த இஸ்லாம் எம்மை கொண்டு உதவி பெறுகிறது என்று, இந்த இஸ்லாம் எம்மை கொண்டு பலப்படுகிறது என்று. அல்லாஹ் தான் இந்த இஸ்லாமை கொடுத்து எமக்கு பலப்படுத்தி இருக்கின்றான். அந்த நன்றி அல்லாஹ்விற்கு செலுத்துங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள் அதன் காரணமாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் கண்ணியத்தின் மார்க்கம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் நேர்மையின் மார்க்கம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் அமைதியின் மார்க்கம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் சத்தியத்தின் மார்க்கம். ஆனால் சத்தியமும் நேர்மையும் ஒழுக்கமும் கண்ணியமும் எந்த மார்க்கத்திலே இந்த உலகத்திலே இருக்கிறதோ அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களுக்கு அந்த கண்ணியம் இருக்கிறதா? அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களுக்கு அந்த வெற்றி இருக்கிறதா? அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறதா? பாருங்கள், கண்ணியத்துக்குரிய மார்க்கம், கண்ணியத்துக்குரிய முஸ்லிம்கள் இன்று கேவலப்படுத்தப்படுகிறார்கள். உலகளாவிய அளவிலே முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பாருங்கள். எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள், எங்கு பார்த்தாலும் போர்க்களங்கள், எங்கு பார்த்தாலும் உரிமை முழக்கங்கள். இப்படித்தான் உலகத்திலே முஸ்லிம் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஏன் அந்த மக்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கவில்லை? அல்லாஹ் ஏன் அந்த மக்களுக்கு உதவி செய்யவில்லை? கண்ணியத்துக்குரிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் ஏன் இன்று மதிக்கப்படுவதில்லை? கண்ணியத்துக்குரிய மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய முஸ்லிம்கள் ஏன் இன்று உதவிக்கு உட்படுத்தப்படவில்லை? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே,
அல்லாஹுடைய மார்க்கம், அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களுடைய நிலைமை இப்படி மாறிவிட்ட காரணத்தால் அல்லாஹுடைய மார்க்கமும் இந்த நிலைமைக்கு மாறிவிட்டது என்று எண்ண வேண்டாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றான், யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் காஃபிர்கள், முஷ்ரிக்குகள் அல்லாஹுடைய மார்க்கத்துடைய ஒளியை உங்களுடைய வாயால் ஊதி அணைத்து விட முடியும் என்று எண்ணிக்கொண்டீர்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்துடைய ஒளியை ஒரு நாள் பூரணமாக்குவான். வல்லாஹு யுத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். காஃபிர்கள் வெறுத்தாலும் சரி, முஷ்ரிக்குகள் வெறுத்தாலும் சரி, அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் எத்துணை போராட்டங்களை, எத்துணை போர்க்களங்களை தொடுத்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தின் ஒளியை ஒரு நாள் நிச்சயமாக பூரணமாக்குவான். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஹப்பாப் வல்லாஹி லா யுத்திம்மன்ன ஹாதல் அம்ர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தின் கட்டளையை அல்லாஹ் நிச்சயமாக ஒரு நாள் பூரணமாக்குவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அடுக்குமாடி கட்டடத்தையும் அல்லாஹ் விடமாட்டான், எந்த குடிசைகளையும் அல்லாஹ் விடமாட்டான். இல்லா அத்ஹலஹுல்லாஹு ஹாதத்தீன். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் நுழையாமல் என்று ஹப்பாவை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு நாள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்திலே ஓங்கும், ஒரு நாள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்திலே பறைசாற்றும், ஒரு நாள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் இந்த உலகத்திலே கண்ணியத்தோடு, இந்த உலகத்திலே மதிப்போடு, இந்த உலகத்திலே வெற்றியோடு வாழ்வார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உண்மைப்படுத்தினார்கள். அந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் எமக்கு அறிவிப்பாக, நியமத்தாக அல்லாஹ்வுடைய தூதர் எமக்கு அறிவித்தார்கள். ஆனால் இன்றைய காலத்திலே, இன்றைய சூழ்நிலையிலே, இன்று முஸ்லிம்களின் பிரச்சனைகள், இன்று முஸ்லிம்களின் கஷ்டங்கள், இன்று முஸ்லிம்களின் தவிப்புகள், இன்று முஸ்லிம்களின் தோல்விகள், இன்று முஸ்லிம்களின் கேவலங்கள், இதற்கெல்லாம் காரணம் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் இந்த வெற்றியின் சமூகத்தை அல்லாஹ் தோல்வியின் சமூகமாக அல்லாஹ் ஆக்கினான்? இல்ல மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் இந்த கண்ணியத்தின் சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியத்தை இழக்க வைத்து காஃபிர்களுடைய காலில் மன்றாடும் அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் இந்த சமூகத்தை அல்லாஹ் ஆக்கினான்? ஏன் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய உதவி நிறுத்தப்பட்டது? சிரியாவிலே முஸ்லிம்கள் கஷ்டப்படுகிறார்கள், பலஸ்தீனிலே முஸ்லிம்கள் கஷ்டப்படுகிறார்கள், கஸாவிலே முஸ்லிம்கள் கஷ்டப்படுகிறார்கள், இந்தியாவிலே முஸ்லிம்கள் சிரமப்படுகிறார்கள். உலகத்திலே எங்கு எல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு சிரமம், பிரச்சனை, கஷ்டங்கள், தோல்விகள், உயிரிழப்புகள், இரத்த ஆறுகள் என்றுதான் உலகத்துடைய முஸ்லிம் வரலாறுகள் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஏன் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றான், ذلك بأن الله لم يكن مغيرا نعمة أنعمها حتى يغيروا ما بأنفسهم. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடையை, ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்தை அல்லாஹ் நீக்க மாட்டான், அல்லாஹ் எடுக்க மாட்டான். அல்லாஹ் ஒரு சமூகத்திற்கு அருள்கொடையாக கண்ணியத்தை கொடுத்தால், அல்லாஹ் ஒரு சமூகத்திற்கு அருள்கொடையாக அல்லாஹ் வெற்றியை கொடுத்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நீக்க மாட்டான். எதுவரை? ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், அவர்கள் தங்களை மாற்றும் வரை. அவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டால் அல்லாஹ் மாற்றி விடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான், வதரபல்லாஹு மஸலன் கர்யத்தன் ஆமினத்தன் முத்மஇன்னஹ் யஅதீஹா ரிஸ்குஹா ரகதம் மின் குல்லி மகான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சமூகத்தை அல்லாஹ் உதாரணமாக்குகின்றான். ஒரு கூட்டம் இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள், நிம்மதியாக, அமைதியாக, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, கண்ணியத்தோடு, வெற்றியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நாலா புறங்களில் இருந்தும் அல்லாஹ் அவனுடைய அருள்கொடையை கொடுத்து கொண்டே இருந்தான். ஆனால் ஃபகஃபரத் பிஅன்உமில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அந்த நியமத்தை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த கண்ணியத்தை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அந்த உதவியை அவர்கள் மீறினார்கள், மாறு செய்தார்கள். ஃபகஃபரத் பிஅன்உமில்லாஹ், அதன் காரணமாக
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமூகத்தின் மீது அல்லாஹ் பசியை சாட்டினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமூகத்தின் மீது எதிரிகளுடைய பயத்தை அல்லாஹ் சாட்டினான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூஷிகுல் உம்மம், இந்த சமூகம் சோதனைக்கு உள்ளாகும். எப்படி என்றால், உணவின் விரிப்பை நோக்கி மக்கள் எப்படி பாய்வார்களோ அது போன்று இந்த சமூகத்தை நோக்கி எதிரிகள் பாய்வார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் கேட்டார்கள், அந்த நேரத்திலே நாங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருப்போமா? அந்த நேரத்திலே நாங்கள் குறைவான சமூகமாக இந்த பூமியிலே வாழ்வோமா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல் அன்தும் யௌமைதின் கஸீர், அந்த நாளிலே நீங்கள் அதிகமாகத்தான் இருப்பீர்கள், அந்த நாளிலே நீங்கள் அதிகமான எண்ணிக்கையில் தான் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய நிலைமை எப்படி மாறிவிடும் தெரியுமா? ஒரு ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்திலே எப்படி நுரை வருமோ அந்த நுரையை போன்றுதான் உங்களுடைய எண்ணிக்கையுடைய மதிப்பு இருக்கும். அது அழிந்துவிடும். அந்த மதிப்பு அந்த எண்ணிக்கைக்கோ எந்த மதிப்பையும் எந்த கண்ணியமும் இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிரிகளுடைய பயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்து உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் வஹனை சாட்டி விடுவான். சஹாபாக்கள் கேட்டார்கள், அந்த வஹன் என்றால் என்ன அல்லாஹ்வுடைய தூதரே? ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலக ஆசை உங்களிடையே பெருகிவிடும், மரணத்தை நீங்கள் வெறுக்க ஆரம்பித்து விடுவீர்கள். அதன் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் மீதுள்ள பயத்தை எதிரிகள் உள்ளத்திலிருந்து அல்லாஹ் எடுத்து விடுவான், பிடுங்கி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த முன்னுரையை நீங்கள் பாருங்கள். அல்லாஹ்வுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் எமது சமூகத்தின் மாற்றத்திற்கு காரணத்தை சொல்லுகின்றானே. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகம் இப்படி மாறியதற்கு காரணங்களை சொல்லுகிறார்களே. இந்த காரணங்களை நாம் அலசி பார்த்தால் எம்முடைய நிலைமையை நாம் சீர்தூக்காத வரை, எம்முடைய சமூகம் மாற்றிக்கொள்ளாத வரை, தங்களின் நிலைமையை மாற்றி மறுபடியும் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வழியில் இந்த சமூகம் தன்னுடைய பாதையை பயணிக்காத வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தை கண்ணியப்படுத்த மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்திற்கு வெற்றி அளிக்க மாட்டான். எப்படி ஒரு ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரையை போன்று இந்த சமூகமும் தங்களுடைய கண்ணியத்தையும் தங்களுடைய வெற்றியையும் இழந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் மதிப்பற்றவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நிலைமை அல்லாஹ் சீர்தூக்குவார். இந்த சமூகம் தன்னுடைய நிலைமையை மாற்ற வேண்டிய மிக முக்கியமான 5 அம்சங்களைத்தான் இந்த உரையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அதில் மிக முக்கியமான முதல் அம்சம், இந்த சமூகம் தன்னுடைய நிலைமையை சீர்தூக்குவதற்கு, தன்னுடைய கண்ணியத்தையும் வெற்றியையும் கொண்டு வருவதற்கு இந்த சமூகம் தேர்ந்தெடுக்க வேண்டிய முதல் பாதை தஜ்தீதுல் ஈமான், தங்களுடைய ஈமானை புதுப்பிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த இந்த கண்ணியம் மிகுந்த ஈமானை அவர்கள் சீர்தூக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த முறையில் ஈமானை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வலியுறுத்துகின்றானோ அந்த ஈமானை புதுப்பித்து ஈமானை சுத்தப்படுத்திய ஈமானை புதுப்பித்தவர்களாக இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதுதான் குர்ஆன் சுன்னா எமக்கு வெற்றிக்கு கொடுக்கக்கூடிய முதல் அடித்தளம். ஈமான், அல்லாஹுவை குறித்து நம்பிக்கை கொள்வது, அல்லாஹுவை அறிந்து கொள்வது, அல்லாஹுவை புரிந்து கொள்வது, அல்லாஹ் எதை விரும்புகின்றானோ தங்களுடைய வாழ்க்கையாக அதை ஆக்குவது, அல்லாஹ் எதை வெறுக்கின்றானோ அதை விட்டு தங்களை தடுத்துக் கொள்வது. இதுதான் கண்ணியத்துக்குரியவர்களை ஈமானின் அம்சங்கள். எம்முடைய ஈமான் சுத்தமாக இருக்கிறதா? அல்லாஹுவை கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் எமது ஈமான் தூய்மையான முறையில் சுத்தமான முறையில் இருக்கிறதா? யாரை அல்லாஹ் அக்பர் என்று புகழ்கிறோமோ, யாரை சுபஹான ரப்பியல் அஸீம் என்று புகழ்கிறோமோ, யாரை மகத்துவம் மிக்கவனே
அகில உலகத்தின் இறைவனை என்று அழைக்கின்றோமோ அந்த ரப்பை எம்முடைய உள்ளம் அறிந்திருக்கின்றதா? அந்த அறியக்கூடிய விஷயத்தில் எம்முடைய சமூகம் தங்களுடைய ஈமானை சுத்தமான நிலையில் வைத்திருக்கிறதா? யாரை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது இந்த சமூகம்? யாரை தங்களுடைய இறைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது இந்த சமூகம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அவனை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். நபியே சொல்லுங்கள், குலில்லாஹும்ம மாலிகல் முல்க், அல்லாஹ்தான், யா அல்லாஹ் நீதான் அரசர்களுக்கெல்லாம் அரசன், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளன். துத்தில் முல்க மன் தஷா, யாருக்கு நீ நாடுகிறாயோ அவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறாய். வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, யாரிடத்திலிருந்து ஆட்சியை பிடுங்க வேண்டும் என்று நீ நாடுகிறாயோ அவர்களிடமிருந்து ஆட்சியை பிடுங்குகிறாய். வ துஇஸ்ஸு மன் தஷா, கண்ணியத்தை நீ நாடியவர்களுக்கு கொடுக்கின்றாய். வ துதில்லு மன் தஷா, நீ நாடியவர்களை நீ கேவலப்படுத்துகின்றாய். பியதிகல் கைர், உன் கரத்தில் தான் நன்மைகள் அனைத்தும் இருக்கிறது. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், நீதான் ஒவ்வொரு பொருளின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கின்றாய். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை பற்றி சொல்லுகின்றான். இயன்சுருகுமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய நாடிவிட்டால், அல்லாஹ் உங்களுக்கு உதவிக்கு வந்து விட்டால், இயன்சுருகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய நாடிவிட்டால், ஃபலா காலிப லக்கும், யாராலும் அதை தோல்வியாக்க முடியாது, யாராலும் அதை மிகைக்க முடியாது. வ இயஹ்துலுக்கும், அந்த அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட்டால், உங்களை அல்லாஹ் கைவிட்டு விட்டால், வ இயஹ்துலுக்கும் ஃபமன் ஸல்லதி யன்சுருக்கும் மின் பஅதிஹ், அதற்கு பிறகு உங்களை யார் வெற்றியடைய செய்ய முடியும் என்று எந்த ரப்பு கேட்கின்றானோ, எந்த ரப்பை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யா இபாதி, அல்லாஹ் சொல்லுவதாக, என்னுடைய அடியானே, மனிதர்கள் ஜின்கள் முதலாம் அவர்கள் இறுதியானவர்கள் என எல்லோரும் அல்லாஹுவை பயந்தவர்களாக, அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாக மாறிவிட்டாலும் அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் அதிகப்படுத்தாது. உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் ஜின்கள் முதலாம் அவர்கள் இறுதியானவர்கள் என எல்லோரும் அல்லாஹுவை மறுத்த பாவிகளாக மாறிவிட்டாலும் அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் குறைக்காது என்று எந்த ரப்பை பற்றி அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் கூறுவதாக, என்னுடைய அடிமையே, உலகத்திலே முதலாம் அவர்கள் இறுதியாம் அவர்கள் மனிதர்கள் ஜின்கள் என எல்லோரும் ஒரு மைதானத்திலே ஒன்று கூடி தங்களுடைய தேவைகளை கேட்டு அனைவரின் தேவையை அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றினாலும் அவனுடைய கஜானாவில் கடலிலே ஒரு ஊசியை முக்கி நுழைத்தால் அந்த கடலின் நீரிலிருந்து அந்த ஊசி எந்த அளவு தண்ணீரை குறைத்திருக்குமோ அந்த அளவு கூட உங்களுடைய ரப்பின் கஜானாவில் இருந்து காலியாகாது என்று எந்த ரப்பை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, எந்த ரப்புடைய ஆற்றலை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னஹு யஅலம், அவன் அறிந்தவன், ஒரு கருப்பு இருள் அடைந்த இடத்திலே, இருள் சூழ்ந்த நேரத்திலே, ஒரு இருளான பாறையிலே ஒரு கருப்பு எறும்பு ஊர்ந்து சென்றாலும் அதையும் அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த கருப்பு எறும்பு நடக்கக்கூடிய சத்தத்தையும் அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்டுக்கொண்டிருக்கின்றான். அந்த எறும்பு உள்ளத்திலே எண்ணக்கூடிய எண்ணங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்திருக்கின்றான். எந்த ரப்புடைய ஆற்றலை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, யாரை சூரியன் புகழ்கிறதோ, யாரை சந்திரன் புகழ்கிறதோ, யாரை கடல் புகழ்கிறதோ, யாரை மரங்கள் புகழ்கிறதோ, யாரை கால்நடைகள் புகழ்கிறதோ, வஇம்மின் ஷையின், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார், இந்த பூமியிலே வாழக்கூடிய எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கிறது. மலக்குகள் அல்லாஹ்வை புகழ்கிறார்கள், சூரியன் அல்லாஹ்வை புகழ்கிறது, சந்திரன் அல்லாஹ்வை புகழ்கிறது, நட்சத்திரங்கள் அல்லாஹ்வை புகழ்கிறது. இந்த அண்ட சராசரத்தில் உள்ள அனைத்து படைப்புகளும் அந்த ரப்பை புகழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான்,
நபியே நீங்கள் பார்க்கவில்லையா, சூரியன் அவனுக்கு சஜ்தா செய்கிறது, சந்திரன் அவனுக்கு சஜ்தா செய்கிறது, வானம் அவனுக்கு சஜ்தா செய்கிறது, நட்சத்திரங்கள் அவனுக்கு சஜ்தா செய்கிறது, கால்நடைகள் அவனுக்கு சஜ்தா செய்கிறது, மனிதர்களில் பலரும் அவனை குனிந்து பணிந்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பாருங்கள் இந்த வானத்தை, இந்த வானத்திலே ஒரு முழம் கூட இடைவெளி இல்லை. இல்லா வ மலக்குன் ராக்கி, ஒரு மலக்கு ருக்குஇலே இருந்து கொண்டு அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறார். இல்லா வ மலக்குன் சாஜித், ஒரு மலக்கு சுஜூதிலே இருந்து கொண்டு அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறார் என்று எந்த ரப்பை பற்றி சொன்னார்களோ, எந்த ரப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அறிமுகப்படுத்துகின்றானோ, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு இணையாக, அவனுக்கு சமமாக, அவனுக்கு துணையாக யாரும் இல்லை என்று எந்த ரப்பை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பற்றி அவனை எமக்கு அறிமுகப்படுத்துகின்றானோ, அந்த ரப்பை ஏற்று வாழக்கூடிய முஸ்லிம்கள் நாங்கள். அந்த ரப்பை இறைவனாக ஏற்று வாழக்கூடியவர்கள், அந்த ரப்பை எம்முடைய கடவுளாக, எம்மை படைத்தவனாக, எம்மை பரிபாலிப்பவனாக ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய முஸ்லிம்கள் நாங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஈமான், இந்த ரப்பை ஏற்றுக்கொண்ட இந்த தன்மை எம்மிடத்திலே சுத்தமான நிலையில் இருக்கிறதா? எதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஈமானிலே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டானோ, அல்லாஹ்வை ஒருமுகப்படுத்தக்கூடிய இந்த தௌஹீதில் அல்லாஹ் எந்த ஒன்றை அல்லாஹ் இணைத்துக் கொள்ள மாட்டானோ, இந்த ஒன்றில் எம்முடைய நிலைமை சரியாக நிலையிலே இருக்கிறதா பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களை, இன்றைய சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். இன்னல்லாஹ லா யக்ஃபிர் அய்யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு இணை வைக்கக்கூடிய இந்த பாவத்தை மட்டும், அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய, அல்லாஹ்வை இன்னொருவரோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய இந்த இணை வைப்பை மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்க மாட்டான். அதை தவிர எதுவெல்லாம் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடுவான் நாடியவர்களுக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே சொல்லுங்கள் இந்த மக்களுக்கு, முதலாவதாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நபியே, வலகத் ஊஹிய இலைக வ இலல்லதீன மின் கபுலிக லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நேசரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்கும் உங்கள் முன்னால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்களுக்கும் நபிமார்களுக்கும் அல்லாஹ் வஹீயின் மூலமாக அறிவித்தது என்ன தெரியுமா? நபியே கேளுங்கள், லஇன் அஷ்ரக்த, நீங்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்தாலும் சரி, நீங்கள் அல்லாஹ்விற்கு ஒருவரை சமமாக்கினாலும் சரி, லயஹ்பதன்ன அமலுக், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய அமல்களையும் அழித்து நாசமாக்கி விடுவான். நஷ்டவாளிகளில் ஒருவராக நீங்கள் மாறிவிடுவீர்கள். பலில்லாஹ், அதன் காரணமாக ஃபஅபுத், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். வகும் மினஷ் ஷாக்கிரீன், நன்றி செலுத்தக்கூடியவர்கள் ஒருவராக நீங்கள் மாறுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு இணை வைப்பை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் எச்சரிக்கின்றானோ, அந்த இணை வைப்பு கலக்கப்படாத வாழ்க்கையாகத்தான் எம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? கண்ணியத்துக்குரியவர்களை பாருங்கள், இபாதா அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் செய்யப்பட வேண்டியது, துஆ அல்லாஹ் ஒருவனிடத்தில் மட்டும் கேட்கப்பட வேண்டியது, நேர்ச்சை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் செய்யப்பட வேண்டியது, சுஜூத் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் செய்யப்பட வேண்டியது, ஆதரவு அல்லாஹ் ஒருவனின் மீது வைக்கப்பட வேண்டியது, தவக்குல் நம்பிக்கை அல்லாஹ் ஒருவனையே சார்ந்திருப்பது. இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை ஒருமுகப்படுத்தக்கூடிய தௌஹீதுடைய கொள்கைகள் எம்மிடத்திலே சுத்தமான நிலையில் இருக்கிறதா? அத்துஆ ஹுவல் இபாதா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பிரார்த்தனை தான் வணக்கம் சொன்னார்கள். துஆ அல்லாஹ்வை அழைப்பது, அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய தேவைகளை கேட்பது, அதுதான் வணக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பற்றி சொல்லுகின்றான், வ இதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன்
அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வசனத்தை கேளுங்கள் மூமின்களே. நபியே, இந்த மக்கள் எம்மை பற்றி உம்மிடத்திலே கேட்டால் வஇதா சஅலக இபாதி அன்னி, என்னை பற்றி கேட்டால் சொல்லுங்கள் நீங்கள் ஃபஇன்னி கரீபுன், நான் நெருக்கமாகத்தான் இருக்கின்றேன், அவர்களுக்கு அருகாமையில் தான் இருக்கின்றேன். இன்னி கரீபுன் உஜீபு தஅவத தாஇ இதா தஆன், யார் என்னை அழைத்தாலும் அவருடைய அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கின்றேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கஷ்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் யாரை அழைத்தார்கள்? துன்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் யாரை அழைத்தார்கள்? மகிழ்ச்சியிலே அல்லாஹ்வுடைய தூதர் யாரை அழைத்தார்கள்? நோயிலே அல்லாஹ்வுடைய தூதர் யாரை அழைத்தார்கள்? குழந்தை இல்லாத அம்சத்திற்கு நபி ஜக்கரியா யாரை அழைத்தார்கள்? யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. ஆனால் இந்த முஸ்லிம்களுடைய நிலைமையை பார்க்கிறோம். ஒரு கஷ்டம் என்றால், ஒரு தேவை என்றால் அல்லாஹ்வுடைய அடியார்களை அணுகுகிறார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களிடத்திலே சொல்லுகிறார்கள். இவர்களை அணுகி அல்லாஹ்வை அணுகலாம் என்று சொல்லுகிறார்கள். இவர்களிடத்திலே தங்களுடைய தேவைகளை கேட்டால் அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை கால மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். இவர்கள் யார் தெரியுமா? கடலிலே பயணம் செய்வார்கள், கடலிலே பயணம் செய்வார்கள். கடலிலே பயணம் செய்யும் பொழுது, அலைகளால் சிக்கலிக்கப்படும் பொழுது, தவிப்பிற்கு உள்ளாக்கும் பொழுது அல்லாஹ்வை அழைப்பார்கள். யாரை சொல்கிறான் அல்லாஹ்? யாரை சொல்கிறான்? அறியாமை கால முஷ்ரிக்குகளை சொல்கிறான். கஷ்டம் என்று வந்துவிட்டால், தேவை என்று வந்துவிட்டால், உதவி வேறு யாரும் செய்யப்பட முடியாது என்ற நிலைமை வந்துவிட்டால் அல்லாஹ்வையே இந்த முஷ்ரிக்குகள் அழைத்து பிரார்த்தனை செய்வார்கள். ஆனால் அல்லாஹ் அதிலிருந்து அவர்களை பாதுகாத்து விட்டால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அல்லாஹ் நபியை இவர்களிடத்திலே கேளுங்கள், வானங்களை படைத்தவன் யார்? பூமியை படைத்தவன் யார்? யாருடைய கையிலே வானங்கள் பூமிகளுடைய கஜானா ஆட்சி அதிகாரங்கள் இருக்கிறது என்று நபியை நீங்கள் கேளுங்கள். ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய மக்கள் சொல்லுவார்கள், குல் இல்லா, அல்லாஹ் அவன்தான் எங்களை படைத்தான், அவன்தான் எங்களை பரிபாலிக்கின்றான். ஆனால் அல்லாஹ் என்று சொல்லுகிறீர்களே, ஆனால் ஏன் இந்த சிலைகளை வணங்குகிறீர்கள்? ஏன் இந்த சிலைகளுக்கு இபாதத் செய்கிறீர்கள்? சொல்லுவார்கள், மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. அல்லாஹ்வுடைய வசனம். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் சொல்லுவார்கள், மா நஅபுதுஹும், இவர்களுக்கு நாங்கள் இபாதத் செய்யவில்லை, இவர்களை நாங்கள் வணங்கவில்லை, இவர்கள் எங்களை படைக்கவில்லை, எங்களுக்கு தெரியும். ஆனால் இவர்கள் எங்களுடைய ரப்பின் பக்கம் எங்களை நெருக்கமாக்குவார்கள். ஹாஉலாஇ ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக பரிந்து பேசுவார்கள் இவர்கள் என்பதற்காக தவிர வேறு எதற்காகவும் நாங்கள் இவர்களை அழைக்கவில்லை. யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். துஆ வணக்கமில்லையா? அல்லாஹ்வை அழைப்பது, துஆ தேவைகளை கேட்பது ஒரு வணக்கம் இல்லையா? ஆனால் பார்க்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்கள், நல்லவர்கள், சாலிஹீன்கள், இந்த பூமியிலே வலிமார்களாக வாழ்ந்தவர்கள், யாரும் அதை மறுக்க முடியாது. அவர்கள் வலிமார்கள் தான், அவர்கள் அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் தான். ஆனால் அவர்கள் இறந்து விட்டால் அவர்களிடத்தில் சென்று தேவைகளை கேட்கிறார்களே, அவர்களிடத்தில் சென்று உதவியை தேடுகிறார்களே, அவர்களிடத்தில் சென்று மன்றாடுகிறார்களே, அவர்கள் அடங்கி இருக்கும் இடங்களை தவாஃப் செய்கிறார்களே, அங்கே சென்று சுஜூத் செய்கிறார்களே, அங்கே நேர்ச்சை செய்கின்றார்களே, குழந்தை இல்லை என்றால் சொல்லுகிறார்கள், நோய் வந்தால் சொல்லுகிறார்கள், கஷ்டம் வந்தால் சொல்லுகிறார்கள், தேவை வந்தால் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றார், வஇதா சஅலக இபாதி அன்னி, என்னை பற்றி உங்களுடைய ரப்பை பற்றி கேட்டால் நபியே நீங்கள் சொல்லுங்கள், நெருக்கத்தில் தான் இருக்கிறேன், அவர்கள் என்னை மட்டுமே அழைக்கட்டும், நான் பதிலளிப்பேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி பாவம் செய்தவர்களே. யாரை அல்லாஹ் அழைக்கின்றான்? நல்லவர்களை அழைக்கவில்லை, மூமின்களை அழைக்கவில்லை. இன்று எப்படி
நல்லவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே நேரடியாக, பாவிகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே நேரடியாக செல்ல முடியாது. நாம் எல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்கிறோம், குற்றம் செய்திருக்கிறோம், பாவிகளாக வாழ்கிறோம். நாம் எப்படி அல்லாஹ்விடத்திலே நேரடியாக செல்ல முடியும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி தங்களுக்கு பாவங்களை செய்து கொண்டவர்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், ரஹ்மானுடைய அருளில், உங்களுடைய ரப்பின் அருளில் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நாடினால் மன்னித்து விடுவான். யா அல்லாஹ், யோசித்து பாருங்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நிலைமையை பாருங்கள். அழைக்கிறார்கள், யா அல்லாஹ், குழந்தை பாக்கியம் இல்லை யா அல்லாஹ் எனக்கு. யாரை அழைத்தார்கள்? ஆதமை அழைத்தார்களா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்? அழைத்தார்களா அவர்களுக்கு முன்னால் சென்ற நபிமார்களை? யா அல்லாஹ், குழந்தை பாக்கியம் இல்லை யா அல்லாஹ், குழந்தையை கொடு யா அல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், குழந்தை வேண்டுமா ஜக்கரியா, கொடுக்கிறேன். கேட்டவர்களுக்கு ஆச்சரியம், யா அல்லாஹ், நான் வயதாகிவிட்டேன், என் மனைவியோ தளர்ந்து விட்டால் எப்படி யா அல்லாஹ் குழந்தையை கொடுப்பாய்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான், கால கதாலிக், அப்படித்தான் ஜக்கரியா, அப்படித்தான் அல்லாஹ் நாடினால் கொடுத்து காட்டுவார். கொடுத்தானா இல்லையா? கொடுத்தானா இல்லையா? யோசித்து பாருங்கள். தந்தை இல்லாமல் ஒரு குழந்தையை கொடுக்க வைத்த அல்லாஹ், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்தையோடு ஒரு குழந்தையை கொடுக்க சக்தியற்றவனா? லா இலாஹ இல்லல்லாஹ். தேவைகள், காரணங்கள் இல்லாமல், உதவி இல்லாமல் நேரடியாக உதவி செய்யக்கூடிய அல்லாஹ், காரணங்கள் உதவிகளும் இருக்கும் பொழுது உங்களுக்கு உதவி செய்ய மாட்டானா? யா அல்லாஹ், யோசித்து பாருங்கள். வமன் யதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் ஒருவனே எங்களுக்கு போதுமானவன். அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, என்ன கேட்கிறான் பாருங்கள் அல்லாஹ். அடியார்களே, உங்களுக்கு உங்களுடைய இறைவன் ஒருவன் போதுமானவன் இல்லையா? என்ன வசனம் வேண்டும் இதை விட ஆதாரம்? என்ன வசனம் வேண்டும்? அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, உங்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் இல்லையா? வமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள், அவன் ஒருவனே உங்களுக்கு போதுமானவன். வமா லனா அல்லா நதவக்கல் அலல்லாஹ், நபிமார்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வை தவிர வேறு யாரை நாங்கள் சார்ந்திருப்பது? எங்கள் ரப்பை தவிர யாரிடத்திலே உதவி தேடுவது நாங்கள்? வமா லனா அல்லா நதவக்கல் அலல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்க வேண்டும், நம்முடைய பிரார்த்தனைகளை நாம் சீர்தூக்க வேண்டும். யாரை வைத்தோம், யாரை வைத்தோம் அல்லாஹ்வை அணுக வேண்டிய அவசியமில்லை. அல்லாஹ் அவனுடைய அடியார்கள் அழைத்தால் அல்லாஹ் பதிலளிப்பான். இந்த நம்பிக்கை, இந்த தவக்குல், யாரை அழைக்கிறீர்கள்? சூரத்துல் ஃபாத்திஹாவிலே யோசித்து பார்க்க வேண்டாம். யாரை அழைக்கிறீர்கள்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது. யா அல்லாஹ், உன்னையே வணங்குகிறோம். இய்யாக நஅபுது, என்ன கேட்கிறோம்? அதற்கு பிறகு என்ன கேட்கிறோம்? வ இய்யாக நஸ்தஈன், வ இய்யாக நஸ்தஈன். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், உன்னிடத்திலேயே உதவியை தேடுகிறோம். எப்படி அல்லாஹ் கேட்க சொல்லுகிறான் பாருங்கள். எப்படி அல்லாஹ் வசனத்தை அமைக்கிறான் பாருங்கள். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே அழைக்கிறோம் யா அல்லாஹ், உன்னிடத்திலேயே உதவிகளை தேடுகிறோம் யா அல்லாஹ். யார்ட்டையும் போல உங்ககிட்ட வந்து நிற்கிறோம் யா அல்லாஹ், குடு யா அல்லாஹ், அல்லாஹ் கொடுப்பான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்திலே அழைக்கப்படக்கூடிய எந்த அழைப்பையும் அல்லாஹ் நிராகரிப்பதே இல்லை. எப்படி? அல்லாஹ்
அவனிடத்திலே அழைக்கப்படக்கூடிய எந்த அழைப்பையும் அல்லாஹ் நிராகரிப்பதே இல்லை. 3 விதமாக அல்லாஹ் அதை திருப்பி கொடுப்பான். ஒன்று, அவன் கேட்டதை அல்லாஹ் உடனடியாகவோ அல்லது தாமதப்படுத்தியோ அல்லாஹ் கொடுத்து விடுவான். இல்லை, அவன் கேட்டது அவனுக்கு நன்மையாக இல்லை என்றால் அவனை அண்டக்கூடிய பாவங்களை, அவனை அண்டக்கூடிய தீமைகளை அல்லாஹ் தடுத்து விடுவான். இல்லை என்றால் மறுமையில் நன்மையாக அவனுக்கு கொடுப்பான். யா அல்லாஹ், எப்படி மறுமையில் நன்மையாக கொடுக்கப்படும்? நாளை மறுமையிலே அவர்களின் ஏடுகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். திறந்து படிப்பார்கள். அப்போது சொல்லுவார்கள், யா அல்லாஹ், இந்த நன்மையை எல்லாம் நான் செய்யவில்லையே. என்ன சொல்லுவார்கள்? இந்த நன்மையை எல்லாம் நான் செய்யவில்லையே யா அல்லாஹ், ஆனால் என்னுடைய ஏட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே. அல்லாஹ் சொல்லுவான், அந்த நேரத்திலே, அந்த இடத்திலே என்னை அழைத்தாயே, அந்த அழைப்பை உனக்கு கொடுக்கவில்லையே, அதைத்தான் இங்கே நன்மையாக கொடுத்திருக்கின்றேன். அப்போது அந்த அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், அப்போது அந்த நேரத்திலே அந்த இடத்திலே ஒரு துஆவை நீ அங்கீகரித்தாயே, அதையும் அங்கீகரிக்காமல் நன்மையாக கொடுத்திருக்க வேண்டியதானே இங்கே. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்படிப்பட்ட அருளாளன் அல்லாஹ், அப்படிப்பட்ட இரக்க குணமுடையவன் அல்லாஹ். ஆனால் இந்த அல்லாஹ் எதையும் ஏற்றுக்கொள்ளுவான். எவ்வளவு பெரிய பாவங்கள், குற்றங்கள், செயலை செய்திருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் நாடியவர்களை. 100 கொலை செய்தவனை எல்லாம் மன்னிக்கவில்லையா? எத்தனை கொலை? 100 கொலை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே, பனி இஸ்ரவேலிடத்திலே ஒரு உயிரை கொலை செய்தால் உலக மக்களை கொலை செய்ததற்கு சமம். 100 உயிரை கொலை செய்தார் ஒருவர். அல்லாஹ்வுடைய கருணையை புரிந்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய அருளை புரிந்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார் ஒரு இறை நேசரிடத்திலே, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? அவர் சொன்னார், அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான். 99 கொலை செய்திருந்தார், அவரையும் முடித்து 100 ஆக்கினார். அதற்கு பிறகு கொஞ்ச தூரம் பயணம் சென்றார். யாராவது இருக்கிறார்களா ஆலிம்கள் என்று? அல்லாஹ் என்னை மன்னிப்பாரா? அவர் சொன்னார், அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். நீ செல், இந்த ஊருக்கு செல், இந்த பாவிகளுடைய ஊரில் வாராதே, அவர்களோடு சேர்ந்து அல்லாஹ்வை வணங்கு. என்ன சொன்னார் அவர்? அங்கே ஒருவர் இருக்கிறார், அவரிடத்தில் செல், அவர் உன்னை மன்னிப்பு தேடுவார், அல்லது நான் தேடுகிறேன், மன்னிப்பான் அல்லாஹ், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னாரா? போ அந்த ஊரிலே, அங்கே சென்று அல்லாஹ்வை வணங்கு. அவர் சென்றார். செல்லும் வழியிலே அல்லாஹ் உயிரை கைப்பற்றி விடுகிறான். 2 மலக்குகள் வருகிறார்கள். நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள், பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள். சண்டை, போட்டி. நான் தான் இதற்கு தகுதியானவன், நான் தான் இதற்கு தகுதியானவர். இவர் பாவி, 100 கொலை செய்தவர். அல்லாஹ்விடத்தில் திருந்த வேண்டும் என்ற ஆசை கொண்டவர். நாங்கள் தான் கைப்பற்றி செல்வோம். இன்னொரு மலக்கை அல்லாஹ் அனுப்புகிறான். இன்னொரு மலக்கை அனுப்புகிறான். அவர் சொல்லுகிறார், அளந்து பாருங்கள், தூரத்தை அளந்து பாருங்கள். பாவிகளுடைய ஊருக்கு அவருடைய உயிர் நெருக்கமாக இருந்தால் பாவிகளுடைய மலக்குகள் கைப்பற்றி செல்லுங்கள். நல்லவர்களுடைய ஊருக்கு நெருக்கமாக இருந்தால் நல்லவர்களின் மலக்குகள் கைப்பற்றி செல்லுங்கள். அளந்து பார்க்கிறார்கள். நல்லவர்களுடைய ஊருக்கு நெருக்கமாக இருக்கிறது, உயிரை கைப்பற்றி செல்கிறார்கள். ஆனால் பின்னால் நடந்தது என்ன தெரியுமா? பின்னால் நடந்தது என்ன தெரியுமா? அவர் உண்மையில் கடந்த தூரம் குறைவுதான். உண்மையில் அளந்து பார்த்திருந்தால் பாவிகளுடைய மலக்குகள் தான் அவருடைய உயிரை கைப்பற்ற வேண்டும். நடந்தது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் பூமிக்கு கட்டளையிட்டான். யாருக்காக? 100 கொலை செய்த ஒருவனுக்காக அல்லாஹ் பூமிக்கு கட்டளையிட்டான். பூமியே, உன் அகலத்தை நீ சுருக்கிக்கொள், உன் அகலத்தை நீ நீட்டிக்கொள். ஏன்? அந்த அடியான் தன்னிடத்திலே வர வேண்டும் என்ற ஆசை கொண்டான். அவ்வளவுதான். அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் அவனை தன்னோடு. அல்லாஹ் சேர்த்து கொண்டான் அவனை தன்னுடைய அடியார்களாக. யாரிடத்தில் சென்றார் இவர்?
யாரை அழைத்தார் இவர் அல்லாஹ்விடத்திலே செல்லுவதற்கு? யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ் இந்த ஒரு இபாதத்தில், இந்த ஒரு வணக்க வழிபாட்டில் அல்லாஹ் யாரையும் கூட்டாக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது ஆட்சி அதிகாரங்கள். அல்லாஹ் நாடியதைத்தான் அல்லாஹ் ஆட்சியாக்குவான். இதிலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் கூட்டாக்க மாட்டான். உஹதுடைய போர்க்களம் அல்லாஹ்வுடைய தூதருக்கோ இரத்த வெள்ளம் எதிரிகளுடைய அம்புகளால் பல் உடைக்கப்படுகிறது. சொன்னார்கள், நபியின் முகத்திலே இரத்த சாயத்தை ஏற்படுத்தியவர்களை அல்லாஹ் மன்னிப்பானா? அல்லாஹ் வெற்றி கொடுப்பானா? அல்லாஹ் நபிக்கு அழகிய முறையிலே சொன்னான், லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன். நபியே, உங்களுக்கு இந்த விஷயத்திலே அதிகாரம் இல்லை. அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். யா அல்லாஹ், எங்கே அல்லாஹ் நபியை வைக்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை தங்கள் மனைவிமார்கள் விரும்பவில்லை என்ற காரணத்தால் சொன்னார்கள், எனக்கு தேன் நான் குடிக்க மாட்டேன், தேனை அருந்த மாட்டேன். லிம துஹர்ரிம் மா ஹல்லல்லாஹு லக். நபியே, அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கியதை நீங்கள் ஏன் உங்களுக்கு ஹராமாக்குகிறீர்கள்? அல்லாஹ் ஒருவன். அல்லாஹ் இந்த தன்மையை யாரிடத்திலும் அல்லாஹ் பங்கு வைக்க மாட்டான். அழைப்பதாக இருந்தால் என்னை ஒருவனை மட்டுமே நீ அழைக்க வேண்டும். நேர்ச்சையாக இருந்தால் எனக்கு ஒருவனுக்கு மட்டுமே நீ செய்ய வேண்டும். சுஜூதாக இருந்தால் எனக்கு ஒருவனுக்கு மட்டும்தான் சுஜூத். இந்த வணக்க வழிபாட்டில் யாரை நீ கூட்டாக்கி கொண்டாலும், உனக்கு தொழுகை இருந்தாலும், நோன்பு இருந்தாலும், ஹஜ் இருந்தாலும், இபாதத்துகள் அத்துணை இருந்தாலும், மன் மாத யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஆ தഖலன் நார். அல்லாஹ்விற்கு இணை வைத்த நிலையிலே யார் ஒருவன் மரணிக்கின்றானோ அவனுக்கு கூலியாக அல்லாஹ் நரகத்தை கொடுப்பான். அதுவும் சாதாரண நரகம் அல்ல, خالدين فيها, நிரந்தரமாக அதில் இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் மாத லா யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் யார் இருந்தாலும் அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைவிப்பான். வ இன் ஸனா வ இன் ஸரக், அல்லாஹ்வுடைய தூதரை அவன் திருடினாலும் விபச்சாரம் செய்தாலுமா? ஆம், அவன் திருடினாலும் விபச்சாரம் செய்தாலும் அல்லாஹ் நாடினால் அவனை சொர்க்கத்திலே அனுப்புவான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஒரு அடிப்படையை எம்முடைய உள்ளங்கள் புரிய வேண்டும். இந்த ஈமானை எம்முடைய உள்ளங்கள் சுத்தமாக்க வேண்டும். இந்த தௌஹீதை எம்முடைய உள்ளங்கள் நேர்த்தியாக்க வேண்டும். அல்லாஹ்விற்கு இணையாக சமமாக யாரை ஆக்கினாலும், எந்த இபாதத்தில் ஆக்கினாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அங்கீகரிக்க மாட்டான். ஆனால் இந்த சூழ்நிலைக்கு மாற்றமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக எம்முடைய ஈமானை இந்த உலகத்திலே பெரும்பாலான இடங்களில் இருக்கிறது. தஜ்தீதுல் ஈமான், ஈமானை சுத்தப்படுத்த வேண்டும். இரண்டாவது, அல்-இஅ்திஸாமு பில் குர்ஆனி வஸ் சுன்னah, குர்ஆன் சுன்னாவிலே ஒற்றுமையாகுதல். தங்களுடைய வாழ்க்கையாக, தங்களுடைய குணமாக, தங்களுடைய செயல்பாடாக, தங்களுடைய நோக்கமாக இந்த குர்ஆன் சுன்னாவை ஆக்குதல். இந்த சமூகம் தன்னை சீர்தூக்க வேண்டிய இரண்டாவது பாதை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை எமக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த குர்ஆனை அல்லாஹ் எமக்கு அருளாக கொடுத்திருக்கின்றான். இந்த குர்ஆனை நாம் ஓதி பலன் பெற்று இந்த மக்களுக்கும் இந்த குர்ஆனுடைய செய்திகளை எடுத்து வைப்பதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஆனால் குர்ஆனுடைய நிலைமை சமூகத்தில் என்ன? குர்ஆனுடைய நிலைமை என்ன? குர்ஆனை சரியாக தங்களுடைய வாழ்க்கையிலே ஓதக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்களா? குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஆண் பெண் ஹாஃபில்கள் இந்த சமூகத்திலே உருவாகிறார்களா? இந்த காலத்திலே குர்ஆனை சிந்தித்து செயல்படக்கூடிய
மக்கள் இந்த சமூகத்திலே வாழ்கிறார்களா? இல்லை என்றால் நாளை மறுமையிலே ரசூல்மார்கள் அல்லாஹ்விடத்திலே வாதாடுவார்கள். வகால ரசூலு யா ரப்பி இன்ன கௌமி தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. யா அல்லாஹ், இந்த சமூகம் குர்ஆனை பொருட்டாகவே எடுக்கவில்லை. யா அல்லாஹ், இந்த சமூகம் எடுத்துக்கொண்டது இந்த குர்ஆனை அலட்சியத்தோடு, ஒரு பொருட்டாகவே இல்லாமல். ரமதான் வந்தால் குர்ஆனை ஓதுவார்கள், ரமதான் முடிந்து விட்டால் குர்ஆனை மூடி விடுவார்கள். ரமதான் வந்தால் குர்ஆனுடைய வசனங்களை படித்து பொருளை உணர்வார்கள், ரமதான் முடிந்து விட்டால் குர்ஆனை தள்ளி வைத்து விடுவார்கள். சித்து பாருங்கள், ரமதான் வந்தால் குர்ஆனுடைய கட்டளைகளை செயல்படுத்துவார்கள், ரமதான் முடிந்து விட்டால் குர்ஆனுடைய கட்டளைகளை அலட்சியப்படுத்தி விடுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இது இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி பேருரையிலே அறிவுரை செய்தார்கள். وإني قد تركت فيكم ما لم تضلوا بعده إن اعتصمتم به كتاب الله. அல்லாஹ்வுடைய தூதருடைய அறிவுரையை கேளுங்கள் மூமின்களே. நான் ஒரு செய்தியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். இதை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொண்டால் அதற்கு பிறகு வழியில வரவே மாட்டீர்கள். கிதாப் அல்லாஹ், அது என்ன? அல்லாஹ்வுடைய புத்தகம் அல் குர்ஆன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யோசித்து பாருங்கள், இந்த குர்ஆன் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இந்த குர்ஆனை ஏற்றுக்கொண்டு அதை படித்து அதை மனனம் செய்து அதை பொருளுணர்ந்து அதை என் வாழ்க்கையாக்கி பிறருக்கும் என் வாழ்க்கையின் மூலமாக எடுத்து வைக்கக்கூடிய வாழ்க்கையைத்தான் நான் வாழ்கிறேனா? சுன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை. இங்கே இந்த சமூகத்தில் சுன்னாவெல்லாம் ஒரு மதிப்பிற்குரிய விஷயமாக கருதப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே, ஃபல்யஹ்தரில் லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னஹ் அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம். நபியே, உங்களுடைய வசனம், உங்களுடைய வார்த்தைகளுக்கு இவர்கள் மாறுபட்டு நடந்தால் அல்லாஹ் இவர்களுக்கு சோதனையை கொடுப்பான், அல்லாஹ் இவர்களுக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுப்பான். உஹதுடைய போர்க்களத்தை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். வெற்றி குவிந்து கொண்டிருக்கிறது, வெற்றி வந்து கொண்டிருக்கிறது. மலையின் அடிவாரத்திலே சில தோழர்களை, அம்பு எய்தக்கூடிய தோழர்களை அல்லாஹ்வுடைய தூதர் நியமித்திருந்தார்கள். சொன்னார்கள், எங்களுடைய பிணங்களை கழுகுகள் தின்பதை பார்த்தாலும் சரி, நாங்கள் கொல்லப்படுவதை உங்களுடைய கண்களால் நீங்கள் நோக்கினாலும் சரி, கீழே இறங்கி வரக்கூடாது. எப்படிப்பட்ட எச்சரிக்கை! ஆனால் எதிரிகள் விரண்டோடுவதை பார்த்த சில தோழர்கள் போர்தான் முடிந்து விட்டது என்று சில விளக்கங்களை கொடுத்து கீழே இறங்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு வார்த்தைக்கு ஒரு சிறிய மாறுதல் ஏற்படுகிறது. வெற்றி குமைந்து கொண்டிருக்கும் அந்த சூழ்நிலையில் அல்லாஹ் தோல்விக்கு அந்த சமூகத்தை தயாராக்கினான். பார்த்தோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். எதிரிகளுடைய அம்புகளால் அல்லாஹ்வுடைய தூதருடைய முகங்கள் துளைக்கப்படுகிறது. சஹாபாக்கள் வெட்டி வீழ்த்தப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு வார்த்தைக்கு மாறுதல் செய்ய காரணத்தால். ஆனால் இந்த எத்துணை வழிமுறைகள், எத்துணை சுன்னாக்கள் எல்லாம் நம்முடைய சமூகத்தில் அலட்சியப்படுத்தப்படுகிறது. உதாரணமாக பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அறிவுரை செய்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும். கொஞ்சம் இந்த வசனத்துடைய அமைப்பை பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், அத்தியுல்லாஹ், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள். வ அத்தியுர் ரசூல், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். வ உலில் அம்ரி மின்கும், உங்களிலே அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு கட்டுப்படுங்கள். அல்லாஹ் என்ற வார்த்தை அல்லாஹ்விற்கு அல்லாஹ் சேர்க்கின்றான். அத்தியுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சேர்க்கின்றான். வஅத்தியுர் ரசூல், அதற்கு பிறகு உள்ளவர்களுக்கு அல்லாஹ் சேர்க்கவில்லை.
பல இடங்களிலே அல்லாஹ் அத்தியுல்லாஹ் வர் ரசூல் என்ற இத்தாஅத் என்ற வார்த்தையை அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ் சேர்த்திருப்பான். ஆனால் இங்கே அல்லாஹ்விற்கு தனியாக சொல்கிறான், ரசூலுக்கு அல்லாஹ் தனியாக சொல்கின்றான். ஆனால் உலில் அம்ரி மின்கும் ஆட்சியாளர்களுக்கு அல்லாஹ் இதை இணைத்து சொல்லவில்லை. என்ன காரணம் தெரியுமா? முஃபஸ்ஸிர்கள் சொல்லுகிறார்கள், இந்த இத்தாஅத் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுதல், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுதல் என்பது இவர்களுக்கு, இந்த இருவருக்கு மட்டும்தான். இந்த இரண்டையும் கொண்டு ஆட்சியாளர்கள் உங்களுக்கு அறிவுரை செய்தால் கட்டுப்படுங்கள், இல்லாமல் குர்ஆன் சுன்னாவிற்கு மாற்றமாக கூறினால் கட்டுப்படாதீர்கள். அதுதான் இந்த வசனத்துடைய பொருள். ஆனால் இன்று எங்க ஆலிம் ஷா சொன்னா போதும், குர்ஆன்ல இருந்தா என்ன, சுன்னால இருந்தா என்ன, எங்க இமாம் சொன்னா போதும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய விளையாட்டை பாருங்க. அவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அவங்க தப்பா சொல்லிடுவாங்களா? ஒரு தலப்பா கட்டிட்டாலே போதும், அவங்க சொன்னா கரெக்டு தாங்க, 100%. அவங்களுக்கு என்ன குர்ஆன் தெரியாதா? அவங்களுக்கு என்ன சுன்னா தெரியாதா? அவங்க சொன்னா கரெக்டு தான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, யோசித்து பாருங்கள். அதுவும் குர்ஆன் சுன்னா என்ற அறிவுரைப்படுத்தப்பட்டால் கூட நாங்கள் மாற்றிக்க மாட்டோம், எங்களை மாற்றிக்க மாட்டோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, கொஞ்சம் இந்த வரலாற்றை கேளுங்கள். காபாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்க தவாஃப் செய்கிறாங்க? காபாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது காபாவுடைய அந்த சிவற்றை அப்படியே தேய்த்து நடக்கிறார்கள். அப்போது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். உஸ்மான் அவர்களே, என்ன செய்கிறீர்கள் நீங்கள்? முஆவியா, உஸ்மான் அல்ல, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியா அவர்களே, என்ன செய்கிறீர்கள் நீங்கள்? நான் காபாவை தவாஃப் செய்கின்றேன், எவ்வளவு பரக்கத்தான இடம், தேய்த்து நடக்கின்றேன். முஆவியா, நான் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்திருக்கின்றேன், ஹஜருல் அஸ்வதையும் ருக்குனுல் யமானியையும் தவிர வேறு எதையும் அல்லாஹ்வுடைய தூதர் காபாவிலே தொட்டதில்லை. பரக்கத்து தானே, நன்மை தானே, செஞ்சா என்ன நன்மை தானேங்க. காபாவை தொடுறது பாக்கியம் தானே. அப்படியா தோழரே? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இரண்டையும் தவிர வேறு எதையும் தொடவில்லையா? நானும் அப்படி செய்ய மாட்டேன். குர்ஆன் சுன்னாவுக்கு வழிபடுதல், குர்ஆன் சுன்னாவுக்கு கட்டுப்படுதல். அல்லாஹ் கூறியிருந்தால் அது என்னுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தி இருந்தால் அது என்னுடைய வழி. இதற்கு மாற்றமாக யார் கூறினாலும் அது கோடி மடங்கு, லட்சம் மடங்கு, உலகம் மடங்கு நன்மையை தந்தாலும் அந்த நன்மை எனக்கு தேவையில்லை. இதுதான் முஸ்லிமுடைய அகீதா, முஸ்லிமுடைய கொள்கை, முஸ்லிமுடைய குர்ஆன் சுன்னா. இது இருக்கிறதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளைகளை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை பாருங்கள். சில கட்டளைகளை சொல்லுகின்றேன். நம்முடைய நிலைமையை சீர்தூக்கி பாருங்கள். நம்முடைய சுற்று வட்டாரத்துடைய நிலைமையை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், போதை தரக்கூடிய மது, ஹம்ர், சூதாட்டம், வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம், இது போன்ற விளையாட்டுகள், இது போன்ற செயல்கள் எல்லாம் ஷைத்தானுடைய செயல்கள். ஃபஜ்தனிபூ, விலகிக் கொள்ளுங்கள் மூமின்களே, வெற்றி அடைவீர்கள். ஆனால் இன்று அல்லாஹ்வுடைய இந்த கட்டளை, அல்லாஹ்வுடைய இந்த கட்டளை, எத்தனை முஸ்லிம்கள் மது குடிக்கிறார்கள், போதை தரக்கூடிய பொருள். எத்தனை முஸ்லிம்கள் இந்த மது பழக்கத்திற்கு அடிமை. அதுவும் இன்னைக்கு சில முஸ்லிம்கள் சாராயம் தாங்க ஹராம், பீர்லாம் ஹராம் இல்லை. எப்படியா? சாராயம் ஹராம், பீர்லாம் ஹராமா? அது என்ன இருக்கு? அல்லாஹ் அப்படி சொல்றானா? பீர் எங்கேயாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா? சாராயம் பீர் தாங்க ஹராம். இந்த பான் பராக்கு குட்காலாம் போடுவாங்களே, இதெல்லாம் ஹராம் இல்லை. இதுவெல்லாம் ஹராமு தான். சிகரெட்டு பிடிக்கிறது தான் ஹராம் இல்லை.
அல்லாஹ் எங்கேயாவது சொல்லியிருக்கானா குர்ஆனில் சிகரெட் ஹராம்னு சொல்லி? அல்லாஹ்வுடைய தூதர் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா சிகரெட் பிடிக்கிறது ஹராம்னு சொல்லி? ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பிடிப்போம் இந்த நாடுகளில். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிகரெட்டும் ஹம்ருதான், அதுவும் மதுதான். உலகத்திலே உள்ள ஒட்டுமொத்த மார்க்கறிஞர்களும் உலமாக்களும் இதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது இந்த சிகரெட் ஹராம் என்பது. ஆனால் முஸ்லிம்கள்ட்ட ஃபத்வா ஹலால். எங்கே குர்ஆனில் இருக்கு, ஹதீஸில் இருக்கு? கம்ர் என்றால் என்ன? மகாமரல் அக்குல், மூளை எது மயக்கடிக்கிறதோ அதுதான் கம்ர். அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த விளக்கம் அது. ஆனால் இவர் கொடுத்த விளக்கம் போதை இருந்தால் தான் ஹலால், போதை இருந்தால் தான் ஹராம், போதை இல்லைன்னா ஹலால். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இங்கே இந்த ஒரு செயல்பாடு, மது, போதை வஸ்துக்கள் சர்வ சாதாரணமாக முஸ்லிம்களிடத்தில். அல்லாஹ்வுடைய தடை தானே, இதெல்லாம் என்னங்க இந்த காலத்தில் அதெல்லாம் சாத்தியமா? குளிர் பிரதேசத்தில் அதெல்லாம் சாத்தியமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து கொடுத்த கட்டளை, குல்லில் முஃமினாத் யகுது மின் அபுசாரிஹிம், குல்லில் முஃமினீன யகுது மின் அபுசாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும். முஃமினான ஆண்களே, உங்களுடைய பார்வையை தாழ்த்துங்கள், உங்களுடைய கற்பை பாதுகாருங்கள். முஃமினான பெண்களே, குல்லில் முஃமினாத் யகுதுல்ன மின் அபுசாரிஹின், உங்கள் பார்வைகளை தாழ்த்துங்கள், உங்களுடைய கற்பை பாதுகாருங்கள். அல்லாஹ் மேலும் சொல்லுகின்றான், இன்னொரு கட்டளை உங்களுக்கு இருக்கிறது. வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ظஹர மின்ஹா. அல்லாஹ் அனுமதித்த வெளிக்காட்டக்கூடிய அலங்காரங்களை தவிர வேறு எதையும் நீங்கள் வெளிக்காட்டக்கூடாது. ஜீனா, முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் சொல்கிறார்கள், இயற்கை உடலுக்கு மேல் எதுவெல்லாம் அலங்கரிப்பதற்கு நாம் போடுகின்றோமோ அதை வெளிக்காட்டக்கூடாது என்றுதான் அல்லாஹ் சொல்லுகின்றான். ஹிஜாப், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளையை பாருங்கள். யா அய்யுஹன் நபி குல் லி அஸ்வாஜிக் வ பனாதிக் வ நிசாஇல் முஃமினீன். அல்லாஹ் ஒரே வார்த்தையில் சேர்த்து சொல்லிவிடலாம், பெண்களுக்கு நபியே சொல்லுங்கள் என்று. அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் பாருங்கள். நபியே, உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், மூமினான பெண்களுக்கும் நபியே சொல்லுங்கள். யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின், தங்களுடைய முந்தானைகளை அவர்கள் போற்றிக் கொள்ளட்டும், தங்கள் மீது ஹிஜாபை அவர்கள் அணிந்து கொள்ளட்டும். ஹிஜாப், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அலங்காரங்களை மறைப்பதற்காக ஹிஜாபை கடமையாக்கினான். ஆனால் இந்த ஹிஜாபே அலங்காரம். எப்படி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அலங்காரங்களை மறைப்பதற்காக ஹிஜாபை கடமையாக்கினான். ஹிஜாபே இன்னைக்கு அலங்காரம் ஆயிடுச்சு. எப்படி ஹிஜாப் எப்படி நாங்கள் விரும்புகிறோமோ அப்படி போட்டுவோம். அதை பற்றி எங்களுக்கு கவலை எல்லாம் கிடையாது. எங்கள் நாட்டுடைய கல்ச்சர் இப்படி, நாங்கள் இப்படி தான் ஹிஜாப் போடுவோம். எங்கள் ஊருடைய கல்ச்சர் இப்படி, நாங்கள் இப்படித்தான் ஹிஜாப் போடுவோம். இஸ்லாம் எல்லாம் கலாச்சாரத்திற்கு மாறாது சகோதரர்களே. இஸ்லாம் எல்லாம் நாட்டு கலாச்சாரத்துக்கு ஏற்ப மாறாது. இஸ்லாம் இஸ்லாம் தான். அமெரிக்காவில் வாழ்ந்தாலும் அதே இஸ்லாம் தான், ஆஸ்திரேலியாவிலே வாழ்ந்தாலும் அதே இஸ்லாம் தான், இந்தியாவிலே வாழ்ந்தாலும் அதே இஸ்லாம் தான், காட்டிலே வாழ்ந்தாலும் அதே இஸ்லாம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் யாருடைய ஹிஜாபையும் எந்த நாட்டுடைய ஹிஜாபையும் விமர்சனம் எல்லாம் செய்யவில்லை. இந்த தன்மைகளில் உங்களுடைய ஹிஜாப் இருந்தால் போட்டுக்கொள்ளுங்கள். சின்ஃபானி மின் அஹ்லின் நார் லமரஹுமா. ஹிஜாபு தானே, அது போடாட்டா என்ன கிடைக்க போகுது? நரகமாக கிடைக்க போகுது. அல்லாஹ் சுகத்துக்கு கொடுக்க மாட்டானா? அல்லாஹ் அதுக்காக நடிக்க போறான். ஹிஜாபுக்காக தண்டனை. எவ்வளவோ செயல்பாடு இருக்கு. ஒரு ஹிஜாப் போடாட்டா அல்லாஹ் குத்த பிடிப்பானா? சின்ஃபானி மின் அஹ்லின் நார் லமரஹுமா. நரகவாதிகள் 2 பேர், அவர்களை நான் பார்த்ததில்லை. ஒரு கூட்டம், கௌமுன் மஅஹும் சியாத்துன் கஅர்னபில் ஃபயضربون بها الناس. ஒரு கூட்டம் கைகளிலே கம்புகளை வைத்துக் கொண்டு மக்களை அடித்துக் கொண்டிருப்பார்கள். இது ஒரு விளக்கம். வனிசாவுன் காசியாத்துன் ஆரியாத் மாயிலாத்துன் முமீலாத் كأن رؤوسهن كأسنمة البخت.
சுப்ஹானல்லாஹ். பெண்கள் அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணமாகத்தான் இருப்பார்கள். என்ன சொன்னார்கள்? ஆடை அணியாமல் எல்லாம் இருக்க மாட்டார்கள், ஆடை அணிந்திருப்பார்கள், நிர்வாணமாக இருப்பார்கள். தானும் பிறர் பக்கம் சாய்வார்கள், பிறரையும் தன் பக்கம் சாய்ப்பார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் விளக்குகிறார்கள். பாருங்கள், அந்த ஆடைக்கு தானும் பிறர் பக்கம் சாய்வார்கள், தன்னையும் பிறர் தன் பக்கம் பிறரையும் தன் பக்கம் சாய்ப்பார்கள். விளக்கம் சொல்லும் பொழுது, உங்களுடைய ஆடை மெல்லியதாக இருந்தால், உங்களுடைய ஆடை இறுக்கமானதாக இருந்தால், உங்களுடைய ஆடை அலங்காரமானதாக இருந்தால், இந்த 3 தன்மைகள் இல்லாமல் ஆடை அணிந்தால்தான் அது ஹிஜாப். இந்த 3 தன்மையோடு ஆடை அணிந்திருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த பெண்கள் நரகத்தின் பெண்கள். அது மட்டுமல்ல, அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், அந்த பெண்கள் சொர்க்கத்திலே நுழைய முடியாது. ولا يدخلن الجنة ولا يجدن ريحها. சொர்க்கத்துடைய நறுமணத்தை கூட அந்த பெண்களால் நுகர முடியாது. இன்ன தூரத்தில் இருந்துதான் நறுமணத்தை நுகர முடியும். யா அல்லாஹ், இப்படிப்பட்ட கட்டளை இன்று சர்வ சாதாரணமாக ஆக்கப்படுகிறது. கல்லூரியா எங்களுக்கு போட்டா ஒரு மாதிரி இருக்கு, எல்லாரும் போடலை, நாங்கள் மட்டும் போட்டா எப்படி? எங்கள் மற்ற மதத்தார்கள்லாம் அப்படி டிப்டாப்பாக வந்திருக்கும் பொழுது நாங்கள் மட்டும் ஹிஜாப் போட்டு எங்கள் அழகை மறைக்கவா? திருமண நிகழ்ச்சியா எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கோம், இந்த நேரத்தில் எதுக்கு ஹிஜாப் எல்லாம் வேண்டாமே? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்படி ஒரு காலம் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலம் யன்குது அஹ்தல்லாஹி வ அஹ்த ரசூலிஹி. அல்லாஹ்விற்கு கொடுத்த வாக்குறுதியை மீறினால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த சமூகம் கொடுத்த வாக்குறுதியை மீறினால், இல்லா ஸல்லல்லாஹு அலைஹிம் அதுவ மின் வைரிஹிம். எதிரிகளை அல்லாஹ் அந்த சமூகத்தின் மீது சாட்டி விடுவான். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இந்த செயல்பாடு எப்படி இருக்கிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அடுத்த கட்டளை, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன். மூமின்களாக இருந்தால் வட்டியை விட்டு நீங்கள் விலகி வாழுங்கள், வட்டியை விட்டு விலகி வாழுங்கள். ஃபஇல்லம் தஃஅலு, அப்படி விலகலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி நீங்கள் விலக மாட்டேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வட்டி தாங்க, வட்டி இல்லாமல் பிஸ்னஸ்லாம் பண்ண முடியுமா? வட்டி இல்லாமல் பிஸ்னஸா? எப்படி நீங்கள் முஸ்லீம்கள்ட்ட வட்டி இல்லாமல் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியுமா? ஒரு வட்டி இல்லாமல் வாழ்க்கையை வச்சிட முடியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபஇல்லம் தஃஅலு, செய்யவில்லை என்றால் ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வோடு போருக்கு தயாராகிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு போருக்கு தயாராகிக் கொள்ளுங்கள். வட்டி வாங்கியவர்களை விளக்கம் சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், வட்டி வாங்கியவர்களை நாளை மறுமையிலே அல்லாஹ் தனிமைப்படுத்துவான். மறுமையிலே அல்லாஹ் அழைப்பான், என்னுடைய சமூகத்தை, என்னுடைய கூட்டத்தை, என்னுடைய படையை நான் ஆயுதங்களை கொண்டு தயார்படுத்துகிறேன், உங்களுடைய படையை நீங்கள் ஆயுதங்களை கொண்டு தயார்படுத்துங்கள், அல்லாஹ் உங்களோடு போருக்கு வர தயாராக இருக்கிறான். ஒரே ஒரு ஹதீஸ் சொல்லவா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வட்டிக்கு 70 வாசல்கள் இருக்கிறது. எத்தனை வாசல்கள்? 70 வாசல்கள். வைஸருஹா, அந்த வாசலில் கடைசி வாசல், வாசலில் கடைசி வாசல், இந்த வாசலின் வழியாக நுழையக்கூடிய பாவம் ஐயன்கிஹர் ரஜுலு உம்மா, ஒருவன் தன் தாயை திருமணம் செய்ததற்கு சமம். வட்டியில கடைசி வாசலுங்க. இங்கே என்று சர்வசாதாரணம் வட்டியுடைய புழக்கம்
வட்டிக்கு கொடுத்து வாங்குதல், வீட்டை வட்டிக்கு கொடுத்தல், பொருளை வட்டிக்கு கொடுத்தல், வட்டியோடைய தொடர்பு கொள்ளுதல், வட்டியோடைய பிஸ்னஸ் செய்தல். என்ன சம்பாதித்து விட போகிறோம்? நரகத்தை சம்பாதிப்பதை விட. அதை கொண்டு அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களை, இப்படி குர்ஆன் சுன்னாவிற்கு இந்த சமூகம் மாறுபட்டு நடந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிரிகளை சாட்டி விடுவான். அதுவும் அதற்கு பிறகு மூன்றாவதாக தஸ்ஹீஹுல் இபாதா, இபாதத்தை சரிபடுத்துதல், இபாதத்தை சரிபடுத்துதல், வணக்க வழிபாட்டை சரிபடுத்துதல், இஹ்லாஸை கொண்டு இத்திபா அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவதை கொண்டு ஒரு இபாதா அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் 2 நிபந்தனை இருக்கணும். எத்தனை நிபந்தனை? 2 இருக்கணும். 1 இஹ்லாஸ், மன தூய்மை, அல்லாஹ்வுக்காக மட்டும். 2வது கட்டுப்படக்கூடிய தன்மை, குர்ஆன் சுன்னாவுடைய வழி அதில் இருக்கணும், குர்ஆன் சுன்னாவில் இருக்கணும். இந்த 2ம் இல்லாத எந்த இபாதத்தும் இபாதத்தை கிடையாது. இங்கே இன்று இஹ்லாஸை பேணி செய்யப்படக்கூடிய இபாதத்துகள் எங்கே? கண்ணியத்துக்குரியவர்களே, நம்மிடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கிய மிக முக்கியமான இபாதா எதுங்க? 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 அஸ்ஸலா. அஸ்ஸலா. கொஞ்சம் கேட்குறேன், இந்த கூட்டத்தில் காலையில் ஃபஜ்ருடைய ஜமாத்தோட தொழுதவங்கெல்லாம் கொஞ்சம் கை உயர்த்துங்க. யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விமர்சனம் செய்வதற்காக இல்லை, எம்முடைய நிலைமையை நாம் சீர்தூக்க வேண்டும் என்பதற்காக. தொழுகையை விடுறவங்களை விடுவோம், அது அப்புறம் வரும். அவங்க யாருன்னு, தொழுகையை ஜமாத்தோடு தொழாதவங்க யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஃபஜ்ருடைய ஜமாஅத்தையும் இஷாவுடைய ஜமாஅத்தையும் ஜமாஅத்தோடு தொழுவதிலிருந்து விலகுகிறார்களோ அவர்கள் முனாஃபிக். முனாஃபிக்குகளுக்குத்தான் ஃபஜ்ருடைய ஜமாஅத்து சிரமம், இஷாவுடைய ஜமாஅத்து சிரமம். நான் இன்னைக்கு நான் தானா பெர்ஃபெக்ட் மூமின், பெர்ஃபெக்ட் முஸ்லிம், ஃபஜ்ருக்கு வர மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவரை பள்ளியிலே இமாமாக முஅத்தினை இமாமாக நிறுத்திவிட்டு யாரெல்லாம் பள்ளிக்கு அழைக்கப்பட்டதற்கு பிறகும் பள்ளிக்கு வரவில்லையோ அவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிக்க என் மனம் நாடுகிறது. அப்புறம் எத்தனை வீட்டை எரிக்கணும் இன்னைக்கு? பெண்களையும் குழந்தைகளையும் கணக்கில் கொண்டு விடுகிறேன் என்று சொன்னார்கள். தொழுகை, ஜமாஅத்தை தாமதப்படுத்துதல், போர்க்களத்தில் கூட இங்க போர்க்களம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸாபுடைய யுத்தத்தின் போது அவர்களுக்கு லுஹருடைய தொழுகை தவறவிடப்படுகிறது, அஸருடைய தொழுகை தவறவிடப்படுகிறது. மக்த விட்டறாங்க. போருடைய அதிகமான சூழ்ச்சியின் காரணத்தால் கொஞ்சம் ஞாபகப்படுத்தப்படுது. அல்லாஹ்வுடைய தூதரை லுஹர் மிஸ் ஆகிடுச்சு, அஸர் மிஸ் ஆகிடுச்சு, பரவாயில்ல இஷாவோட சேர்த்து எடுத்துக்கலாம். அப்படி தானே நமக்கு ஃபஜ்ருடைய தொழுகை லுஹரோட தொழுவோம், லுஹரோட தொழுகை அஸரோட தொழுவோம், அஸரை மக்ரிபோட தொழுவோம், அல்லது நாளை மூட்டை கட்டி இஷாவோட தொழுது தூங்கிடுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மலா அல்லாஹு குபூரஹும் வ புயூதஹும் நாரா ஷகலூன அனி ஸலாஹ். தொழுகையை விட்டு எம்மை திருப்பி விட்டார்களே இந்த காஃபிர்கள், இவர்களுடைய வீடுகளையும் இவர்களின் கபர்களையும் அல்லாஹ் நெருப்பால் நிரப்பட்டும். இப்படிப்பட்ட எச்சரிக்கை. அதுவும் இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். தொழுகையே இருக்காது, ஆனால் பேரு முஸ்லீம். தொழுகையே இருக்காது, பள்ளி தலைவராக இருப்பார். தொழுகையே இருக்காது, அவர் தான் அப்படியே குர்ஆன் சுன்னாவை கரைச்ச மாதிரி பேசுவார். இவர் யார் தெரியுமா? தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் யார் தெரியுமா? அல்அஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலாஹ்.
ஃபமன் தரக்கஹா ஃபகத் கஃபர். எமக்கும் காஃபிர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகை. தொழுகையை விடுபவன் காஃபிர். மார்க்க அறிஞர்களுடைய ஃபத்வாவை எடுத்து பாருங்கள். இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து எடுத்து பாருங்கள். நாங்கள் ஷாஃபி மதுஹப், ஹனஃபி மதுஹப் சொல்றோமே, நான் ஷாஃபி சொல்றோமே. ஷாஃபி இமாம் கொடுத்த ஃபத்வா என்ன தெரியுமா? என்ன ஃபத்வா தெரியுமா? தொழுகை இல்லாதவன் 3 நாள், இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் ஜெயில். 3 நாளைக்கு மேலையும் அவன் தொழுவலன்னா தலையை வெட்டி போட்டு முர்தத், மதம் மாறியவன், முஸ்லிமே கிடையாது. 4 கணக்கா தொழுவாம இருப்பார், வருஷ கணக்கா தொழுவாம இருப்பார். அது மட்டுமல்ல, வெட்டிட்டீங்களே போய் முஸ்லிம் கபூர் அடக்கம் செஞ்சிடாதீங்க. காஃபிர் அடக்க கூடாது, போய் அடக்குங்க காஃபிர்களோட. அவங்க குளிப்பாட்டணுமா? குளிப்பாட்டவள கிடையாது. முறுத்ததுக்கு சொத்துல பங்கு இருக்கா? ஒன்றும் கிடையாது. முஸ்லிமே இல்லையே. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இங்கே கண்ணியத்துக்குரியவர்களே, தொழுகை அபூ ஹனீஃபா இமாம்கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் லேசான சட்டம். 4 இமாம்கள்ட்ட இவங்க மட்டும் கொஞ்சம் லேசான சட்டம் சொல்லியிருக்காங்க. என்ன? அடிங்க, செத்தாலும் பரவாயில்ல, அடிச்சுக்கிட்டே இருக்கு, வெட்டலாம் செஞ்சாங்க தலைய. லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களை, நம்முடைய நிலைமை இதை சிறுக்க வேண்டும். தொழுகையை சரியாக தொழுகிறோமா? பாதுகாப்பு உங்களுடைய வாழ்க்கைக்கு. தொழுகையை சரியாக தொழுகிறதா ஒரு சமூகம்? சமூகத்துக்கு பாதுகாப்பு. தொழுகையை சரியாக ஒரு ஊர் தொழுகிறதா? அந்த ஊருக்கு பாதுகாப்பு. ஒரு நாடு தொழுகிறதா? அந்த நாட்டுக்கு பாதுகாப்பு. கொடுப்பவன் அல்லாஹ். வாக்கை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு ஒருவன் தொழுதால் ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கிறவன் வந்து கை வைக்க முடியுமா? எதிரிகள் சூழ்ச்சி செஞ்சு அடக்க முடியுமா? யாருடைய பாதுகாப்பு? ஆட்சியாளனுடைய பாதுகாப்பு, அரசனுடைய பாதுகாப்பு. ஒரு ஊர் தொழுதா? அல்லாஹ்வுடைய மார்க்க அறிஞர்கள் இந்த ஹதீஸை வைத்து விளக்கம் சொல்கிறார்கள். ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் வெற்றி வேணும்னு கேட்குறீங்கல்ல, பலஸ்தீனுக்கு வெற்றி வேணுமில்ல, பாபர் மஸ்ஜிது வெற்றி வேணுமில்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டிலையும் வெற்றி வேணுமில்ல, வேணும் நினைக்கிறீங்கல்ல, ஒருத்தர் பிரச்சனைனா போராடுறீங்கல்ல, வேணுமில்ல. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஒரு நாள் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுதுட்டு பள்ளியை விட்டு வெளியே வாங்க, எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்? யாருடைய பாதுகாப்பில் இருப்பீங்க? அல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள். இது நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிய இபாதத்துகள் நம்முடைய வாழ்க்கையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோமா? அந்த இஹ்லாஸை கொண்டு குர்ஆன் சுன்னாவை பேணி அந்த இபாதத்துகளை செய்ய வேண்டும். செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு வெற்றி அளிப்பான். இபாதா. 4வதாக தஸ்ஹீஹுல் அஹ்லாக், குணங்களை சுத்தப்படுத்துதல். குணங்கள். புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக் அவு சாலிஹல் அஹ்லாக். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 2 வாரியாக அறிவிக்கப்படுகிறது. நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் புஇஸ்து லிஉத்தம்மிம சாலிஹல் அஹ்லாக், குணங்களை சீர்படுத்துவதற்காகத்தான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். அஹ்லாக், குணங்கள், பண்புகள். ஒரு முஸ்லிம் போய் பேசுவானா? பேச மாட்டான். ஒரு முஸ்லிம் புறம் பேசுவானா? பேச மாட்டான். ஒரு முஸ்லிம் கோல் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஒரு முஸ்லிம் திருடுவானா? செய்ய மாட்டான். ஒரு முஸ்லிம் பிறருடைய உள்ளங்கள் காயப்படுத்தும்படியாக நடந்து கொள்வானா? நடந்து கொள்ள மாட்டான். பிறர் சொத்துக்களுக்கு ஆசைப்படுவானா? ஆசைப்பட மாட்டான். நேர்மை தவறி நடப்பானா? நடக்க மாட்டான். எல்லா குணங்களும் இன்னைக்கு இருக்கு. ஆனால் பேரு முஸ்லிம்கள். பிறரை பற்றி பேசாட்டா அவருக்கு தூக்கமே வராது.
அடுத்தவரை பற்றி அவர் யாருன்னு சொல்லாட்டா அவருக்கு தூக்கமே வராது. அதுவும் இந்த நாகரிக கலாச்சார காலங்கள் எல்லாம் வளர்ந்ததற்கு பிறகு, இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற இணையதளங்கள் எல்லாம் வந்ததற்கு பிறகு இதில் ரொம்ப ஜாஸ்தி. யாரையாவது பற்றி விமர்சனம் செய்யணுமா மொத்தவால் அனுப்பார். அவரை பற்றி எனக்கு தெரியுங்க, அவரை பற்றி பேசணுமா நான் பேசுகிறேன், மேடை கொடுக்குறீங்களா கொடுங்க நான் பேசுகிறேன், மேடையில் ஏறி பேசுகிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ். புறம் கோல் சொல்லுதல், சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம் புறம் பேசுதல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், வெறுக்க மாட்டாய். இல்லைங்க அவர் செஞ்சாருங்கன்னு சொல்றாங்க, அது தப்பா? செஞ்சதை சொல்றது தப்பா? செஞ்சதை சொன்னாதான் புறம். அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் சொன்னார்கள். அவன் செய்வதை பிறரிடத்தில் வந்து அவர் சொன்னாதான் அதுதான் புறம், அதுதான் சகோதரனின் மாமிசத்தை சாப்பிடுவது. சொல்லாத சொல்றது அவதூறு, அதுக்கு வேற தண்டனை. லா இலாஹ இல்லல்லாஹ். எத்துணை உள்ளங்கள் காயப்படுத்தும்படியான பேச்சுகள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள் மூமின்களே. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு பிலால் அவர்களை பார்த்து ஒரு முறை சொன்னார்கள், கருப்பையின் மகனே. கோபத்திலே என்ன சொன்னார்கள்? கருப்பையின் மகனே. பிலால் அவங்களுக்கு தாங்க முடியல இந்த வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு போயிட்டாங்க, கவலையாக இருந்தாங்க. பிலால், என்ன பிலாலே கவலையாக இருக்கீங்க? அல்லாஹ்வுடைய தூதரை அபூதர் என்ன திட்டார்கள் சொல்லலாம். எப்படி? கருப்பையின் மகன் சொல்லிட்டாங்க. அப்படியா அபூதரே? வா வா அபூதரே, ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய குணத்தையா வைத்திருக்கிறாய்? ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை கால பழக்கங்களையா பின்பற்றுகிறாய்? ஒன்றும் சொல்லல, போய் மன்னிப்புகள்லாம் சொல்லல. நேர போனாங்க. அபூதர் பிலால் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அந்த பாலைவன மண்ணில் தன்னுடைய முகத்தை படிய வைத்தார்கள். பிலாலே, என் சகோதரனே, ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய கன்னத்திலே உன்னுடைய காலை வைத்து மிதி, நான் பாவம் செய்து விட்டேன். உணர்வுகள், ஒழுக்கங்கள், நாகரிகங்கள், கலாச்சாரங்கள், பண்பாடு, இப்படிப்பட்ட சமூகமாக வாழ்ந்த சமூகம். தந்தையை கண் முன்னால் கொலை செய்தார்கள். முஸ்லிம் என்று அறியாமல், ஆனால் முஸ்லிம் தான் அவர். மன்னித்தார் ஒரு தோழர் உஹதிலே. லா இலாஹ இல்லல்லாஹ். தன்னுடைய சாட்சாவை கொலை செய்தால் அல்லாஹ்வுடைய தூதர் மன்னித்தார்கள். ஒட்டுமொத்த காஃபிர்கள், உஹதுடைய போர்க்களம், பத்ருடைய போர்க்களம், அஹ்ஸாபுடைய போர்க்களம், திட்டம் தீட்டிக் கொண்டு அழித்துக் கொண்டே இருந்தார்கள் முஸ்லிம்களை. மக்காவில் நுழைகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசலில் வந்தவுடன் சொன்னார்கள், ஒரு மனிதர் சொன்னார், ஒரு சஹாபி சொன்னார்கள், காபாவின் கண்ணியம் என்று காக்கப்படாது, காஃபிர்கள் வெட்டி வீழ்த்தப்படுவார்கள். யார் சொன்னது? யார் சொன்னது இந்த வார்த்தையை? அழைத்து வாருங்கள். காபாவின் கண்ணியம் இன்றுதான் காக்கப்படும். லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம் அன்துமுத் துலகா. என்ன பண்பு பாருங்க, என்ன பண்பு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்கள் மீது இன்று பழி தீர்க்கப்படாது காஃபிர்களே, பயப்படாதீர்கள், நீங்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டவர்கள். 10,000 ரூபா சொத்துல கூட்டி கேட்டிருப்பாரு, அவனை மன்னிப்படா, நான் என் சொத்தை அபகரிச்சுட்டு போயிட்டான். சொத்துல பங்கு கொடுத்துருக்க மாட்டார். 5 ரூபா 10 ரூபா 10,000 ரூபாய் 20 ரூபா பேச்சு கிடையாது அவன்கிட்ட. அவனெல்லாம் மன்னிக்க முடியாது. நான் ஏதாவது தவறாக பேசியிருப்பார், எங்கேயாவது மன்னிக்கவே முடியாது. முஸ்லிம்களுடைய குணங்களாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ். அதுவும் இந்த அவதூறு, அதுவும் இந்த பிறரை பற்றி பேசிதலில் முதல் ரேங்கில் போடலாம் முஸ்லீம்களை இன்னைக்கு. இல்லா மாஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இன்றைக்கெலாம் ஆலிம் ஷாக்கள்கிட்ட ஃபத்துவா கேட்குறாங்க, ஷேகுமார்கள்ட்ட ஆலிம் ஷாக்கள்கிட்ட ஃபத்துவா கேட்பாங்க. எதுக்கு ஃபத்துவா கேட்குறாங்க தெரியுமா? இவர் எதில் இருக்காரு அதுக்கு ஃபத்துவா. அவருக்கு ஃபத்துவா கொடுக்குறோம்ல, அவர் யாருன்னு. இதில் உங்கள் நிலைப்பாடு என்னச்சு என்ன கேட்பாங்க வந்து, இதில் உங்கள் நிலைப்பாடு என்ன, இதில் நீங்கள் எப்படி புரிஞ்சிருக்கீங்க? உடனே அவரை ஃபத்துவா கொடுத்து, இவர் யார் தெரியுமா, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமான். லா இலாஹ இல்லல்லாஹ். இப்படிப்பட்ட சமூகமாக ஒழுக்கத்தை இழந்து, கலாச்சாரத்தை இழந்து, நாகரிகத்தை இழந்து, பண்பாட்டை இழந்து, இல்லா மஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர
இந்த முஸ்லிம்கள் வசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் பெண்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லுகிறேன். வந்தாங்க சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பெண் தொழுகிறாள், இரவிலே தொழுகிறாள், நோன்பு வைக்கிறாள், ஆனால் அண்டை வீட்டு பெண்ணுக்கு நோவினை செய்கிறாள். இவள் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, எல்லாமே செய்றாங்களா? இதுதானே. அந்த பெண்ணிடத்தில் எந்த நன்மையும் இல்லை, அவள் நரகத்தை சார்ந்தவள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனில் முஃப்லிஸ், பரம ஏழை யார்? பரம ஏழை யார்? சஹாபாக்கள் சொன்னார்கள், திர்ஹம் தீனார் உலக சொத்துகள் இல்லாதவன் தான். அவன் அல்ல, அவன் அல்ல. மறுமையிலே வருவான், நன்மைகளை குவித்து கொண்டு வருவான், மூட்டை மூட்டைகளாக சுமந்து கொண்டு வருவான். பின்னால் பார்த்தால் ஒரு கூட்டம் அப்படியே நின்று கொண்டிருக்கும். யா அல்லாஹ், இவ்வளோ நன்மை வச்சிருக்கேன், யா அல்லாஹ், சொர்க்கத்துக்கு யா அல்லாஹ், நில்லப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, வாங்க வரிசையா. அல்லாஹ், யா அல்லாஹ், என்னை பற்றி இவன் பேசினா யா அல்லாஹ் அந்த மேடையில், அப்படியா, எத்தனைப்பா தொழுதுருக்கா, தூக்கி கொடு, தூக்கி கொடு. யா அல்லாஹ், இவன் என்னை பற்றி அன்றைக்கி என்னை மனசு காயப்படும்படி பேசிட்டான், யா அல்லாஹ், கொடுப்பா, சக்காத்து ஹஜ்ஜெலாம் வச்சிருக்கிய, கொடுத்துரு. எல்லாம் கொடுக்கப்பட்டும் வரிசையா. அல்லாஹ் பாதுகாப்பானா, அல்லாஹ் பாதுகாப்பானா. இதை விட நஷ்டம் ஒன்றும் இல்லை. எல்லாம் கொடுக்கப்பட்டு விடும். அதுக்கு பின்னாடி பார்த்தா அதுக்கு பின்னாடியே கியூ நிற்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், எல்லா பாவத்தையும் மூட்டில் வச்சுட்டு போங்க, உன் தலையில் வச்சுட்டு எல்லா பாவத்தையும் வச்சுட்டு போங்க. நன்மை செய்து வந்தான், எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது, கடனை கொடுத்தது போல. கடைசியில நன்மைகளை இழந்து அவர்களின் பாவங்களையும் சுமந்து கொண்டு நரகத்திலே நுழைகிறானே, இவன் தான் அப்பா பரம ஏழை. சுப்ஹானல்லாஹ். தொழுகை இருக்கும், சமூகத்திற்கு ஹஜ் இருக்கும், நோன்பு இருக்கும், ஆனால் குணங்கள், பண்புகள், உதவி செய்தல், ஏழைகளை கண்ணியப்படுத்துதல், ஏழைகளுக்கு உதவி செய்தல், அனாதைகளை ஆதரித்தல், இங்கே சமூகம், எங்கே அப்படிப்பட்ட கண்ணியத்துக்குரிய ஒழுக்கத்திற்குரிய சமூகம்? தஸ்ஹீஹுல் அஹ்லாக். ஐந்தாவது, லா தஃபர்ரகு, லா தஃபர்ரகு. இஸ்லாமிய சமூகத்துடைய இந்த அடிப்படைகளை பேணி இறுதியாக பிரிந்து விடாதீர்கள். இதில் பிரிந்து விடாதீர்கள், இதில் பிரிந்து விடாதீர்கள், மார்க்கத்திலே பிரிந்து விடாதீர்கள், குர்ஆன் சுன்னாவிலே பிரிந்து விடாதீர்கள். உங்களுக்குள் இயக்கங்களாக, உங்களுக்குள் பிரிவுகளாக மாறிவிடாதீர்கள். நீங்கள் முஸ்லிம் என்ற கோட்பாட்டில் வாழுங்கள். எல்லோரும் முஸ்லிம்கள் என்று மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லோரும் ஈமானுடையவர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று எண்ண கற்றுக்கொள்ளுங்கள். இந்த சமூகத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான பாடம். அவர் ஏன் இயக்கம் இல்லைப்பா, அவர் ஜமாத்தாலிலாம் இல்லைப்பா, அவர் வேற ஆளுப்பா, அவர் வேற ஏதோ கோஷ்டி போலப்பா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல மாட்டாரா, அவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாரா? லா இலாஹ இல்லல்லாஹ் இயக்கங்களாக சமூகத்துடைய நிலைமையை பார்க்கிறோம். இந்த ஜமாத்துடைய தொண்டன் நான். அங்க ஒரு ஜமாத், இங்க ஒரு ஜமாத், இவர் பிரிஞ்சா அவர் ஒரு ஜமாத், அவர் பிரிஞ்சா அவர் ஒரு ஜமாத், அவங்க பிரிஞ்சா அவர் ஒரு இயக்கம். லா இலாஹ இல்லல்லாஹ். கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ல நம்ம இயக்கங்களுக்கு பேர் இல்லப்பான்னு சொல்ல போறாங்க. அந்த மாதிரி இயக்கங்களுடைய பெயர்களை பார்த்தால் அல்லாஹ் அக்பர், செய்யலாம். பெயர்களை வைத்துக் கொண்டு தனித்தனியாக குழுவாக மார்க்க பணியை செய்வது கூட, அதுல மாற்றுக்கிறது இல்லை யாருக்கும். ஆனால் இது முஸ்லிம்களை பிரிப்பதற்காகவா? இது லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லுபவர்களை பிரிப்பதற்காகவா? இது முஹம்மது ரசூலுல்லாஹ்வை கூறக்கூடியவர்களை பிரிப்பதற்காகவா இந்த இயக்கங்கள்? அப்படி பிரித்தால் அந்த இயக்கத்தில் உங்களுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருந்துச்சுன்னா அந்த இயக்கமும் நீங்களும் ஹராம், ஹராம். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு.
அல்லாஹ்வுடைய கயிற்றில் குர்ஆன் சுன்னாவில் ஒற்றுமையாகுங்கள். கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும், அதை மாற்ற முடியாது, அதை மாற்ற முடியாது, அதை நீக்க முடியாது. உலகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்ததிலிருந்து உலகம் அழியும் வரை கருத்து வேறுபாடுகள் என்பது நிலையாக இருக்கும். இந்த ஆலிம் ஒரு கருத்து சொன்னாலும் அந்த ஆலிம் ஒரு கருத்து சொல்லதான் செய்வார். இதுல மார்க்க சட்டங்கள் அக்கீதால இல்லை, கொள்கையில கிடையாது, இபாதத்துல கிடையாது, மார்க்க விளக்கங்கள்ல கருத்துக்கள் மாறுபடும். இப்போ எது குர்ஆன் சுன்னாவோ அவருக்கு எது தோணுதோ குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரங்கள் சரியா இருந்தால் எடுத்துக்கொண்டு போவோம். இல்லைன்னு சொன்னால் இல்லைப்பா இது உனக்குடைய விளக்கங்கள் தவறு சொல்லி விலகி விட்டு முஸ்லீம்லாம் வாழ்வோம், அவ்வளோதானே. நான் தப்லீக் ஜமாத், நான் தௌஹீத் ஜமாத், நான் ஜமாத்தே இஸ்லாமி, நான் இஹ்வான், உனக்கு எனக்கு ஒத்து வராது. சலாம் சொல்லுவியா? நான் பதிலாம் சொல்ல மாட்டேன், மூத்த குடிஞ்சிட்டு போயிடுவேன். ஏன்? நீ முஸ்லீமா? நீ காஃபிர்ரா? நீ முஸ்லீமா? இல்லையே. லா இலாஹ இல்லல்லாஹ். இயக்கங்கள் இந்த சண்டைகள் மேடைகளாக, தலைவர்களாக இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த சமூகத்தில்? ஏன் இவர்கள் இப்படிப்பட்ட நிலைமைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு முஸ்லிமை லா இலாஹ இல்லல்லாஹ்வின் கண்ணோட்டத்தோடு பார்ப்பதா அல்லது கருத்து வேறுபாடுகளின் கண்ணோட்டத்தோடு பார்ப்பதா? அவர் கையாற்றவருங்க, அவர்களாம் நமக்கு சம்பந்தம் கிடையாதுங்க. அவர் நெஞ்சில தக்பீர் கட்டவருங்க, கட்டினா என்ன? அவருடைய குர்ஆன் சுன்னாவுடைய விளக்கத்தின்படி அது சரி. உங்களுக்கு அது புரியல அல்லது உங்களுக்கு குர்ஆன் சுன்னா படல, அல்ஹம்துலில்லாஹ், அவருடைய கருத்து அவருக்கு, என்னுடைய கருத்து எனக்கு, அவ்வளவுதான். இது சமூகத்தை பிரிப்பதற்கு ஒரு அடையாளமா? இது முஸ்லிம்கள் மத்தியிலே பிரிவை ஏற்படுத்துவதற்கு அடையாளமா? ஆனால் இன்று பார்க்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையை விட்டு சமூகம் பிரிந்து விட்டால் வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅ, ஒற்றுமையாக இருந்து போராடுங்கள்.